தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங். இன்னைக்கு நாம பார்க்க போற புக் 7 Habits of Highly Effective People by ஸ்டீஃபன் ஆர் கவி. இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நாம எல்லாருமே கருத்துக்கள் சார்ந்து தான் வாழ்றோம். அதாவது நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அதுதான் கருத்துன்னு சொல்றாங்க. அதை முன்னாடி வச்சுதான் இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம், அதை முன்னாடி வச்சுதான் இந்த உலகத்தை நம்ம அணுகிறோம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, கொள்கை சார்ந்து தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லுது. கருத்துக்கள் சார்ந்து வாழ்றதுக்கும் கொள்கைகள் சார்ந்து வாழ்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சுன்னு ஜாலியா வாழணும்னு நம்மளை சுத்தி இருக்கிற சில முட்டாள்கள் சொல்லும் போது அதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு அப்படி வாழ்ந்தா கெத்துன்னு வாழ்றது கருத்து சார்ந்து வாழ்றது. கொள்கை சார்ந்து வாழ்றதுன்னா, ஊர்ல எவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் குடிக்க மாட்டேன், நல்லதா சாப்பிடுவேன், இந்த மாதிரி நமக்கு நாமளே விதிகள் வச்சு வாழ்றது தான் கொள்கை சார்ந்து வாழ்றது. இப்போ கருத்து சார்ந்த வாழ்க்கை வாழ்றதுன்னா அங்க புத்தி வேலை செய்யாது. சுத்தி இருக்கிறவங்களுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை செஞ்சு ஆளுங்களை சேர்க்கலாம், நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. உதாரணத்துக்கு இந்த புத்தகத்துல சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை ஸ்டீஃபன் அவருடைய குழந்தைக்கு பிறந்த நாள் விழா நடக்குது. பிறந்த நாள் விழான்னா நிறைய பரிசுகள் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஸ்டீஃபனோட குழந்தைக்கு நிறைய பொம்மை கிடைக்குது. அதை எல்லாத்தையும் தனக்குன்னு மட்டும் அந்த குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மைகளை யார் கூடயும் பகிர்ந்துக்க அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை. இந்த சம்பவங்களை அங்க இருந்த மற்ற குழந்தைங்களோட அப்பா அம்மா கவனிக்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி நான் நல்ல அப்பான்னு பேர் வாங்குறதுக்காக ஸ்டீஃபன் அவரோட குழந்தைய பகிர்ந்து விளையாட வைக்க முயற்சி பண்றாரு. முதல்ல பகிர்ந்து விளையாடணும்னு சொல்றாரு, குழந்தை முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது தடவை உன் பிறந்த நாளுக்காக தானே எல்லாரும் வந்திருக்காங்க, நீ தானே அவங்களுக்கு விளையாட பொருட்களை கொடுக்கணும், கொடுன்னு சொல்றாரு. அதுக்கும் குழந்தை முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மூணாவது தடவை நீ பொம்மைகளை கொடுத்து விளையாடுனா நான் தின்பண்டம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் குழந்தை மயங்கல, முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நாலாவது தடவை கோபத்தோட அடி வாங்க போற, ஒழுங்கா பொம்மையை கொடுன்னு ஸ்டீஃபன் சொல்றாரு. குழந்தைக்கு கண் கலங்குதே தவிர வாய் முடியாதுன்னு தான் சொல்லுது. இதுக்கப்புறம் கோபத்துல எதுவும் பேசாம பொம்மையை குழந்தைகிட்ட இருந்து புடுங்கி மத்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாரு. குழந்தை உடனே என்னைய பார்த்து ஆத்தா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையோட அழுகையை பார்த்து ஸ்டீஃபனுக்கு தான் செஞ்சது சரியான்னு ஒரு கேள்வி வருது. பிறந்த நாள் விழா முடிஞ்ச பிறகு யோசிக்கிறாரு, இந்த இடத்துல மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு நான் பண்ணின அந்த விஷயம் என் குழந்தைய எவ்வளவு பாதிச்சிருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை நாம வாங்கி கொடுத்த பிறகு அது தனக்கு சொந்தம்னு மனதளவுல திருப்தி ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தையே நம்ம கொடுக்காம மற்றவங்களுக்கு பொம்மையை கொடு அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த குழந்தையால கொடுக்க முடியும்? எல்லாமே தன்னை விட்டு போயிடும்னு குழந்தை பயப்படத்தானே செய்யும். இதை ஏன் நான் யோசிக்காம என் குழந்தைய சித்திரவதை பண்ணினேன் அப்படின்னு அவருக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பான முறையில ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறவங்க தான் நல்ல அப்பான்னு ஊர்ல இருக்கிற ஒரு பொதுவான கருத்தை நிறைவேற்றி நானும் நல்ல அப்பான்னு பேர் எடுக்கணும்னு ஸ்டீஃபன் யோசிக்காம என் குழந்தைக்கு நான் நல்ல அப்பாவா இருக்கணும்னு யோசிச்சிருந்தா இந்த சூழ்நிலைய ஸ்டீஃபன் வேற மாதிரி கையாண்டிருந்திருப்பாரு. இந்த மாதிரி சமூகம் நம்ம மேல திணிக்கிற தவறான கருத்துக்களை முன்னிறுத்தி வாழாம உங்களுக்கு எது சரியோ அந்த விஷயங்களை கொள்கைகளா வடிவமைச்சு வாழ்க்கையில எப்படி சாதிக்கணும்னு இந்த 7 பழக்கங்கள் மூலமா சொல்லித்தரக்கூடியதுதான் இந்த புத்தகம். பழக்கம் எப்படி உருவாகுது? ஒரு செயல் உங்களுக்கு பழக்கமா மாறணும்னா 3 முக்கியமான விஷயம் அதுல இருக்கணும். 1 அறிவு, 2 திறமை, 3 விருப்பம். ஒரு செயலை ஏன் செய்யணுங்கிற காரணத்தை அறிவு குறிக்கும், ஒரு செயலை எப்படி செய்யணுங்கிறத திறமை குறிக்கும், ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யறது விருப்பத்தை குறிக்கும். இந்த 3 எந்த செயல்ல செய்யறதோ அப்பதான் அது ஒரு பழக்கமா மாறும். இந்த 7 பழக்கங்கள் 3 விதத்துல உங்களை முன்னேறி வர செய்யும். முதல் 3 பழக்கம் சார்பு மனநிலையில இருந்து சார்பின்மை மனநிலைக்கு உங்களை முன்னேறி போக வைக்கும். இத தனி மனித வெற்றின்னு நாம சொல்லலாம். புரியும்படியே எளிமையா சொல்லணும்னா, சார்புன்னா எல்லாத்துக்கும் யாரையாவது சார்ந்து இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் எப்பவும் யாரையாவது சார்ந்து இருந்தா அவருக்கு சுய அறிவு எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு உணவகத்தை எடுத்துக்கோங்க. அந்த கடையோட முதலாளிக்கு உணவகம் சார்ந்த எந்த வேலையும் தெரியாது, வெறும் பணத்தை வாங்கி பெட்டியில போடதான் தெரியும்னா அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சமையல்காரர் வரையிலனா உணவகத்தை மூடணும், சாப்பாடு பரிமாறுறவங்க வரையிலனா அதுவும் தொழிலை பாதிக்கும். அப்போ ஒரு உணவகத்தை தொடங்குற முதலாளிக்கு அந்த கடையை சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் யாரையும் சார்ந்து இருக்காம சுயமா எல்லாத்தையும் செய்யக்கூடிய அறிவு வரும்.
இதத்தான் சார்பின்மைன்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய முதல் 3 பழக்கங்கள் நம்மள சார்பு நிலையில இருந்து சார்பின்மை நிலைக்கு உயர்த்தும். அதனாலதான் இத தனி மனித வெற்றின்னு சொல்றாங்க. அடுத்த 3 பழக்கம் நம்மள சார்பின்மையில இருந்து சகசார்பின்மை நிலைக்கு கொண்டு போகும். இத பொது வெற்றின்னு சொல்றாங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த உணவக உதாரணத்தையே எடுத்துக்குவோம். இப்ப அந்த முதலாளிக்கு அந்த உணவகத்துல எல்லா வேலையும் தெரியும். அதனால அவரு அந்த தொழிலை தொடங்குறாரு. தொழிலும் நல்லா போக வாடிக்கையாளர்கள் அதிகம் ஆகுறாங்க. இப்ப அவரால் தனியா சமாளிக்க முடியாது. ஆனா பிடிவாதமா நான் தனியா எல்லாத்தையும் செய்வேன்னு அவரு தனி மனித வெற்றியிலேயே நின்னா அவரோட முன்னேற்றம் அங்கே தடைபட்டு நின்னுரும். அப்ப என்ன பண்ணணும்? அம்மா மாதிரியே சாப்பிடுறவங்க மேல அக்கறை காட்டி சமைக்கிற சமயக்காரர்கள், பணிவா அன்பா கவனிக்கிற பணியாளர்கள், நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிற மாதிரி உணவகத்தையும் தூய்மையா வச்சிருக்கிற தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் சேர்த்து ஒரு குழுவா வேலை செஞ்சு எல்லாரும் ஒரே நேரத்துல ஜெயிக்கிறது தான் அடுத்த 3 பழக்கம் நமக்கு சொல்லி தரும். நாம மட்டும் இல்லாம ஒரு குழுவா எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுனாலதான் இதுக்கு பொது வெற்றின்னு இன்னொரு பேரும் கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரையும் சார்ந்து இருக்காம சுயத்தால முன்னேறி வாங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு உதவி தேவைப்படும். அப்ப சகசார்பு நிலைக்கு முன்னேறி போங்கன்னு ஸ்டீஃபன் கவி சொல்றாரு. கடைசி 7வது பழக்கம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட துறையில புதுசா கத்துக்க உதவி பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் உற்பத்தியை மட்டும் மனசுல வச்சு செயல்படுறாங்க. ஆனா இது தவறான ஒரு செயல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதன் மூலமா உற்பத்தி செய்றீங்களோ அதையும் கவனமா பார்த்துக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு விவசாயி அப்படின்னு வச்சுப்போம். நீங்க விளைவிக்கிற காய்கறி, நெல் இதெல்லாம் உற்பத்தி பொருள். அதை உற்பத்தி பண்ண உங்களுக்கு உதவுறது உங்களோட நிலம். இப்போ நீங்க உற்பத்தி பண்ணுற பொருட்கள்னால கிடைக்கக்கூடிய லாபத்துல பேராசை பிடிச்சு அதிக மகசூலுக்காக நிலத்துல அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தினா ஒரு காலகட்டத்துக்கு மேல நிலத்துல இருக்கிற எல்லா நுண்ணுயிர்களும் செத்து போகும். அதனால நிலமும் செத்து போகும். அடுத்து உற்பத்தியும் நடக்காம அழிஞ்சு போகும். எளிமையா சொல்லணும்னா, லாபம் வேணும்னா உற்பத்தி நடக்கணும். உற்பத்தி நடக்கணும்னா எதன் மூலமா உற்பத்தி செய்றீங்களோ அது நல்லபடியா இருக்கணும். அதனால உற்பத்தி வாழ்க்கை முழுக்க வேணும்னா எதன் மூலமா உற்பத்தி நடக்குதோ அதை கெட்டு போகாம பாத்துக்கிறதுல அதிக கவனம் செலுத்துங்கன்னு ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம முதல் பழக்கத்தை பார்க்கலாம். முதல் பழக்கம் என்னன்னா, பி ப்ரோ ஆக்டிவ். முன் யோசனை இல்லாம செயல்படுறதுக்கும் முன் யோசனையோட செயல்படுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முன் யோசனையோட செயல்படுறவங்க எப்பவுமே சூழ்நிலைய தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. ஆனா முன் யோசனை இல்லாம செயல்படுறவங்க அந்த சூழ்நிலையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. எல்லா காரியத்துக்கும் யாரையாவது ஒரு ஆளை இல்லைன்னா சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. இதுதான் முன் யோசனை இல்லாம செயல்படுறவங்களோட மனநிலை. இதுவே முன் யோசனையோட செயல்படக்கூடியவங்க வேலைகள் அதிகமானாலும் அதை எப்படி முடிக்கலாம்னு யோசிப்பாங்க. வேலையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்லா பணம் சம்பாதிக்க கூடிய சில பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இந்த அணுகுமுறையை நாம பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில முன் யோசனையோட செயல்படுறவங்க தினமும் அந்த காதலை எப்படி புதுசா பண்ணலாம்னு முயற்சி எடுப்பாங்க. முன் யோசனை இல்லாதவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவ என்ன லவ் பண்ணல, எனக்கும் லவ் குறைஞ்சு போச்சு, சோ பிரேக்கப் பண்றோம்னு பிரிஞ்சு போறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இதுல எது சரியான பழக்கம்? கண்டிப்பா காதலை புதுப்பிக்கிற அந்த முன் யோசனையோட செயல்படக்கூடிய பழக்கம் தான் சரியான ஒரு பழக்கம். இன்னொரு விஷயம் ஸ்டீஃபன் கவி சொல்லக்கூடியது என்னதுன்னா, நம்ம எல்லாருக்கும் கரிசன வட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு குழம்புவோம். அது தப்பு இல்ல, எல்லாத்திலயும் அக்கறை இருக்கிறது நல்லதுதான். ஆனா உங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு மேல கவனம் செலுத்துறது தப்பு தான். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா எது எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அதுக்கு மட்டும் அதிகமான கவனத்தை கொடுங்கன்னு ஸ்டீஃபன் கவி சொல்லியிருக்காரு. மழை வர்றது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, ஆனா ரெயின் கோட் எடுத்துட்டு போறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. புரியும் நினைக்கிறேன். 2வது பழக்கம் என்னன்னா, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்புன்னு முடிவு பண்ணின பிறகு அடுத்ததா நீங்க உங்களோட செயலுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முடிவு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணணும். இப்போ ஒரு தொழில் பண்றீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அந்த தொழில் எப்படிப்பட்ட உச்சத்தை அடையணும்னு முடிவு பண்ணுங்க. ஒரு காதல் வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா 80 வயசுலயும் அந்த காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தொடங்குங்க. வாழ்க்கையும் அப்படிதான். நீங்க சாகும்போது மக்கள்
மனசுல எந்த மாதிரி உங்களோட நினைவுகள் நிலைச்சு நிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு வாழ்க்கையை வாழுங்க. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் சேர வேண்டிய இடத்த முடிவு பண்ணினாதான் அதுக்கு தேவையான வரைபடத்தை பார்த்து சரியான வழியில நாம நடப்போம். அப்ப போய் சேர வேண்டிய இடம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சிம்பிளா சொன்னா 5 வருஷம் கழிச்சு தொழில் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் இப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள் வரும். காதல் வாழ்க்கையில 80 வயசுலயும் எப்படி நம்ம இதே மாதிரி அன்பா இருக்கணும்னு யோசிச்சாதான் இப்ப சண்டை பிடிக்காம விட்டு கொடுத்து போக மனசு வரும். சாகும்போது எல்லார் மனசுலயும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்னு யோசிச்சாதான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3வது பழக்கம் என்னன்னா, புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். உங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு உங்களோட நேரத்தையும் சக்தியும் கொடுங்க. அது வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா அது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் முக்கியமானதா இருக்கணும். நிறைய பேர் நம்மளோட நேரத்தையும் சக்தியையும் அவசியம் இல்லாத விஷயங்களுக்கும் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலையும் உதவாத விஷயங்களுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதை மாத்தணும்னா உங்க வேலைகளை முதல்ல குறிப்பெடுக்கணும். அடுத்து நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு பட்டியலை நீங்க தயார் பண்ணணும். இப்ப நீங்க அந்த பட்டியலை வாசிச்சு அதை 4ஆ பிரிக்கணும். முக்கியமான வேலை, கண்டிப்பா செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே முதல் பிரிவில் நீங்க எழுதி வைக்கணும். முக்கியமான வேலை தான், ஆனா அதை உடனே செய்யணும், கண்டிப்பா செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே 2வது பிரிவில் நீங்க எழுதணும். முக்கியம் இல்லை ஆனா கண்டிப்பா செய்யணுங்கிற வேலைகள் எல்லாத்தையுமே 3வது பிரிவில் நீங்க எழுதணும். முக்கியம் இல்லை, செய்யணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்ற வேலைகள் எல்லாத்தையுமே 4வது பிரிவில் எழுதணும். இதுல நீங்க 1வது பிரிவில் வரக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு கண்டிப்பா முடிக்க முயற்சி பண்ணணும். உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் இதுக்கு தான் முதல்ல நீங்க கொடுக்கணும். 2வது பிரிவில் வரக்கூடிய வேலைகளை முதல் பிரிவில் உள்ள வேலைகள் முடிஞ்ச பிறகு நேரம் இருந்தா பண்ணுங்க. 3வது பிரிவில் வரக்கூடிய வேலைகளை வேற யாருக்கிட்டையாவது செய்ய சொல்லலாம். 4வது பிரிவில் வரக்கூடிய வேலைகளை முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கணும். அவ்வளவுதான். இந்த 3 பழக்கத்தையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது தனிநபரா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இனி அடுத்த கட்டம் பொது வெற்றி. 4வது பழக்கம், திங்க் வின் வின். இந்த பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம சுயநலமா யோசிக்காம பொது நலமாவும் யோசிக்காம ஒரு தராசு மாதிரி சமமா யோசிக்கிறது எப்படின்னு நமக்கு சொல்லித்தரும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, எடுப்பது கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, கொடுப்பது குறைவாட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது 2 பேருக்கும் நஷ்டமும் இல்லாம லாபமும் இல்லாம வணிகம் செய்யணும்னு தான் இந்த பழமொழி சொல்லுது. இதே தான் இந்த பழக்கமும் சொல்லுது. உறவா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இந்த பழக்கத்தை கொண்டு வரலாம். எனக்கு வெற்றி உனக்கு தோல்வின்னு திருமண வாழ்க்கையில பலர் வாழ்றனால தான் டிவோர்ஸ்னு போறாங்க. ஏன்னா அங்க ஈகோ இருக்கும். அந்த வாழ்க்கையில நாம 2 பேருமே வெற்றி அடையணும்னு வாழ்ந்தா அந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இந்த எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறை தொழிலையும் நாம யூஸ் பண்ண கூடாத ஒரு விஷயம். முதல்ல ஜாலியா இருந்தாலும் கடைசியில உங்களை விட்டு எல்லாமே போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த பழக்கம் தப்பானது. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி. இந்த பழக்கம் எப்படின்னா, தொழில்ல லாபத்தை விட்டு கொடுக்கற மாதிரி, குடும்ப வாழ்க்கையில தன்மானத்தை விட்டு கொடுக்கற மாதிரி, 2மே உங்களை முட்டாளா அடிமையா தான் மாத்தும். அதனால இதுவும் தப்பான ஒரு பழக்கம். எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி, இதுவும் ஒரு முட்டாள்தனமான பழக்கம் தான். தொழில் விஷயத்துல சொல்லணும்னா, வாடிக்கையாளர் உங்களுக்கு எல்லாம் நான் லாபம் தர மாட்டேன், லாபம் ஒன்றும் வேண்டாம், அந்த பொருளுடைய விலையிலே நான் வாங்குவேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்லும் போது விற்கிறவர் உடனே தரமில்லாத ஒரு பொருளை அதுல கலந்து கொடுக்கற மாதிரி. அப்போ அங்க 2 பேருமே தோத்து போறாங்க. திருமண வாழ்க்கையில மாறி மாறி விட்டு கொடுக்காம சண்டை பிடிக்கிற மாதிரி. அப்போ இதுவும் தப்பான ஒரு பழக்கம் தான். கடைசியா வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, எல்லாத்துலேயும் நம்மளை சிறந்தவங்களா வாழ வைக்கிறது 2 பேருக்கும் வெற்றி அப்படின்ற பழக்கம் தான். சரியா சொன்னா 1 கிலோ தக்காளி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, லாபம் 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ கடைக்காரர் 2 தக்காளி கூடுதலா போட்டு தருவார்ல, அது கிட்டத்தட்ட இதே பழக்கம் தான். என்னுடைய லாபமும் பாதிக்கல, உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படல. இது உறவு முறையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த ஈகோ, நான் தான் அப்படின்ற அந்த ஒரு வெறி. அந்த அகம்பாவத்தை விட்டு மனைவி சொல்றதுக்கு கணவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தை போலேயே கணவன் சொல்றதுக்கும் மனைவியும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் விட்டு கொடுத்து போற பழக்கம் உருவாகும். சாகுற வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். இல்ல நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்னு இருந்தா ஒரு நாள் நேசிக்கிறவங்களே நம்மளை வெறுத்துருவாங்க. இத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி இந்த ஒரு பழக்கத்தை நீங்க எதெல்லாம் உங்களுக்கு நீடிச்சு நிலைச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ண பழகுங்க.
5வது பழக்கம் என்னன்னா seek first to understand then to be understood. இந்த பழக்கத்தில் நீங்க பண்ண வேண்டியது உங்ககிட்ட பேச வர்றவங்களோட கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும். கேட்ட பிறகு அவங்களுக்கு உங்களோட சொல்யூஷனை சொல்லணும். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இந்த அட்வைஸ் பண்ண ஓடி ஓடி போறது. ஆனா அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத முழுசா நாம கேட்கறது இல்ல. அதை அவங்க சொல்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாலும் ஏற்கனவே நாம ஒரு முடிவு பண்ணியிருப்போம், இதை தான் நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு. அதை சொல்லி அவனோட மண்டையில திணிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர அவனுடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லைஃப், ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு மனநிலை, ஒவ்வொரு சூழ்நிலை, எதையும் கணக்கில் எடுக்காம நான் சொல்றதுதான் சரின்னு நீங்க பேசினா அது கண்டிப்பா உங்க மேல ஒரு தவறான ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கும். இதனால உங்க மேல இருக்கக்கூடிய நல்ல மதிப்பை நீங்க இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் முதல்ல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் தான் சரின்னு விதண்டாவாதமா பேசாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. 6வது பழக்கம் என்னன்னா சினர்ஜைஸ். இந்த பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்து வேலையை முடிக்கணும். உங்க குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட திறமைகளையும் பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான வேலையை அவங்க கிட்ட கொடுக்கணும். உங்க கூட இருக்கிறவங்களோட சஜஷன்ஸை ஈகோ இல்லாம ஏத்துக்கணும். அதுல எதெல்லாம் சிறந்ததோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும். உங்க கூட இருக்கிறவங்களோட தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணணும். மொத்தத்துல நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பார்த்துக்கிட்டா நம்மளை கடவுள் பார்த்து சொல்ற மாதிரி உங்க குழுவில் இருக்கிறவங்களை நீங்க சரியா கவனிச்சா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 3 பழக்கமும் ஒரு குழுவா நாம ஜெயிக்க தேவையான விஷயமா ஆத்தர் சொல்லியிருக்காரு. கடைசியா 7வது பழக்கம் ஷார்பன் தி சா. இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்களை நீங்களே கூர்த்திட்டுங்க, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க. இந்த பழக்கத்தை தொழில எப்படி பயன்படுத்தணும்னா அதை பத்தி இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். உறவு முறையை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பயன்படுத்தலாம்? தினமும் புதுசா நீங்க காதலிச்சுட்டே இருங்க. ஆனா அவங்க உங்களை காதலிக்கிறவங்களா இருந்தா மட்டும்தான் இதை பண்ணணும். ஏன்னா 2 பக்கமும் காதல் இல்லாம இருக்கிறது எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பயனும் இல்லாத காதல். அதனால அந்த காதலை பண்ணாதீங்க. ஊஞ்சல் மாதிரி 2 பக்கமும் ஆடுற காதல் தான் சந்தோஷத்தை தருன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா நிறைய செயல்கள்ல நீங்க ஈடுபடுங்க. விளையாட்டுகளா இருக்கட்டும், இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட பல விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்க. மனசை எப்படி நம்ம கூர்தட்டிகளானா தியானம் பண்றது, புத்தக வாசிப்பு, செல்ல பிராணிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களை நீங்க முன்னேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஒரு பழக்கம் மூலமா ஆத்தர் நமக்கு சொல்றாரு. அவ்வளவுதாங்க இந்த புத்தகத்தோடைய சுருக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தமிழ் புக் ஷெல்ஃப், நெவர் ஸ்டாப் லேர்னிங்.